Hi dear students and parents, welcome back to my future YouTube channel. நான் Professor Suvanya Devi, career consultant. உங்களோட கரியர் கைடன்ஸ்க்கு சூப்பர் ஸ்பாட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, மேம் 7.5 ரிசர்வேஷன் எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் தர்றாங்க, யாருக்கெல்லாம் தர்றாங்க, அதை பற்றின வீடியோ போடுங்கன்னு. அதனால தான் நான் இப்போது இந்த 7.5 ரிசர்வேஷனோட டவுட்ஸை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். நிறைய டவுட்ஸ் இந்த வீடியோ மூலியமும் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த 7.5 ரிசர்வேஷன். இந்த 7.5 ரிசர்வேஷனை 2020 சிஎம்மாக இருந்த எடப்பாடி பழனிசாமி சார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, மெடிக்கல் கோர்ஸுக்கு மட்டும் கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்ஸஸ்க்கு மட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2021 25 வரைக்கும் சிஎம்மாக இருந்த ஸ்டாலின் சார் தான் வந்து நாட் ஒன்லி ஃபார் மெடிக்கல் கோர்சஸ், இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த 7.5 ரிசர்வேஷன் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு கொண்டு வந்த ஒரு அருமையான ரிசர்வேஷன் கோட்டா தான் வந்து 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா மூலமா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பின்தங்கிய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கோச்சிங் அவ்வளவா கிடைக்காது. அப்போ நீட் மூலியமா வந்து நாங்கள் ப்ரைவேட்டு சிபிஎஸ்சி முடிச்சவங்கெல்லாம் உள்ள ஈஸியாக வந்துடுறதுனால இவங்களுக்கான ஒரு வாய்ப்பா இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா வந்து கொடுத்தாங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். மெயினாக இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் என்ன எலிஜிபிலிட்டினா, கிளாஸ் 6th to கிளாஸ் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இங்கிலீஷ் மீடியமாகவும் இருக்கலாம், தமிழ் மீடியமாக இருக்கலாம். இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பண்ணும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில். அப்படி பண்ணும்போது இவங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க. 7.5 ரிசர்வேஷனுங்கிறது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். 2020 மெடிக்கல் அட்மிஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து 2021 வந்து எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு. அதில் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம நார்மலாக ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்க வந்து இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படிங்கிறவங்க வந்து இந்த கேஸ்ட் கேட்டகரியில் தான் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் 100% இருக்குதுன்னா ஓசி வந்து 31% அந்த ரிசர்வேஷனில் வருவாங்க, அந்த காலேஜ் சீட்டில் அந்த ரிசர்வேஷனில் வருவாங்க. பிசி எடுத்துட்டிங்கன்னா 26.50, இதே வந்து பிசிஎம் எடுத்துட்டிங்கன்னா 3.50, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 20%, ஷெட்யூல்டு கேஸ்ட்டுங்கிற எஸ்சி பார்த்தீங்கன்னா 15%, அதே வந்து எஸ்சிஏங்கிற சிட்டில் கேஸ்ட் அருந்ததியார் அப்படிங்கிறது வந்து 3%, ஷெட்யூல் ட்ரைபுங்கிறது வந்து 1%. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100% இந்த ரிசர்வேஷன் ஆயிரும். ஸோ இது வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி வைஸ் யூஸ் பண்ணுற கேட்டகரி தான் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். ஒரு கவர்மெண்ட் கவுன்சிலிங்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. எல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க எல்லாருமே எந்த ரிசர்வேஷனில் வருவாங்கன்னா இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் வருவாங்க. அவங்களோட கேஸ்ட் கேட்டகரியை பொறுத்து சீட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னா, வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ல பிசி, எம்பி, ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏன்னு வந்து பிரிச்சிருக்கோம்ல, அந்த சீட்டில் ஒதுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ல மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி பிடபிள்யூடி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கும் 5% கொடுக்குறாங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 1%. நீங்கள் வந்து எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன்ஸ், உங்களோட ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நல்ல விளையாண்டு நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி நீங்கள் வந்து வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணி அது மூலயமாவும் உங்களுக்கு சீட்டு அந்த காலேஜில் அலோகேட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடக்கும். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவான ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கோட்டா கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷனான ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிஸ்லையும் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் அட்வான்டேஜ்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கேட்டகரியிலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஜென்ரல் கேட்டகரியான வெர்டிக்கல் ரிசர்வேஷன் கோட்டாலையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஒரு பிசி கேட்டகரி எடுத்துக்கலாம். பிசி கேட்டகரிக்கு 26.5% ரிசர்வேஷன் கோட்டா. ஒரு காலேஜில் வந்து 1000 சீட்ஸ் டோட்டலாக இருந்ததுன்னா இந்த 1000 சீட்ஸில் பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ ஒதுக்குவாங்கன்னா 265 சீட்ஸ் ஒதுக்குவாங்க வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மூலயமா. இந்த 265 சீட்ஸ்ல இருந்து எப்படி பிரிப்பாங்கன்னா அந்த ஹரிசாண்டல் கோட்டாவை பிரிப்பாங்க. அதில் வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம், அடுத்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5%, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து 0.5%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1%. இதுக்குன்னு தனியாலாம் சீட்டு வந்து ஒதுக்க மாட்டாங்க. இந்த 265 பிசி சீட்ஸில் வந்து இந்த 4 கேட்டகரிஸ் உள்ளவங்க வந்து வந்துடுவாங்க. இது ரெண்டும் வந்து ஹை அலோகேஷன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டும் லோ அலோகேஷன் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? 7.5 ரிசர்வேஷன் கோட்டானா என்ன, அது வந்து இன்னொரு பேர் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கோட்டானக்கு புரிஞ்சுதாங்கிறது வந்து அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து நான் தெரிஞ்சுப்பேன். யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், முனிசிபல் ஸ்கூல்ஸ், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூலு, ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல், கல்லாளர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல், இந்த ஸ்கூல்லாம் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டா எலிஜிபிள். அதுவும் வந்து 6th to 12th வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கணும். இப்போ 7th வந்து ஜாயின் பண்ணிட்டாலோ 8th ஜாயின் பண்ணிட்டாலோ அப்போல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டடாக இருந்தீங்கனாலும் கிடைக்காது. ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் 6th to 12th வரைக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அதை பற்றின ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் 6th to 12th வரைக்கும். யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் ஒன்லி இன் சம் இயர்ஸ், நான் சொன்ன மாதிரி 7th or 8th வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது. ஓகே, இந்த எலிஜிபிலிட்டி எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டடீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுவீங்க. அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க இந்த கோர்ஸுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. மெடிக்கல் அண்ட் ஆயுஷ் கோர்சஸ்க்கு ஃபுல்லாக எலிஜிபிளுங்க இந்த 7.5 ரிசர்வேஷன். அடுத்தது இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர், பிஇ, பிடெக், பிஆர்ஷ் அப்படி நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இதுக்கெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். வெட்டினரி ஃபிஷரிஸ் லா, இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரி சயின்ஸ் படிக்கக்கூடிய, அப்புறம் 5-year இன்டகிரேட்டட் லா கோர்சஸ் படிக்கிறக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்க எல்லாத்துக்குமே இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா வந்து எலிஜிபிள். இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா நம்ம பேராமெடிக்கல் கோர்ஸு, அப்புறம் பிபிடி, பிஓடிங்கிற அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு தான்ப்பா எலிஜிபிள் இல்லை. 2026 கவுன்சிலிங் ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் 7.5 ரிசர்வேஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். இது வரைக்கும் 2025 வரைக்கும் நம்ம 7.5 ரிசர்வேஷன் கோட்டால எலிஜிபிள் இல்லை. கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலிமா கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருந்தாலும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் சில கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்டில் நீங்கள் போய் ஃபில் ஆனாங்கனாலும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள். யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐனா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய கோட்டா சீட்ஸ், இந்த கோட்டா சீட்ஸுக்கெல்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களாம் எலிஜிபிள் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சீட்டோ கவர்மெண்ட் எய்டடோ இல்லை ப்ரைவேட் காலேஜஸோ போனீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க. டியூஷன் அண்ட் ஸ்பெஷல் ஃபீஸு, டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ஃபீஸ், ஹாஸ்டல் அண்ட் மிஸ் சார்ஜஸ், ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 4 years கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அது ஒரு எக்ஸலண்ட்டான பெனிஃபிட்டு தான் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமாக சொல்லிக்கணும், இந்த 7.5 ரிசர்வேஷன் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறோம்ல, அப்படின்னு என்னென்னா
கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டி போடுவாங்க. பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இவங்களோட போட்டி போட மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் அந்த இதில் இருப்பாங்க. அவங்கள யார் ஹை கேட்டகரி மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டு வந்து காலேஜில் கிடைக்கும். அந்த சீட்டு கிடைச்சாலும் அவங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலேஜே வந்து ஏற்றுக்கும். சார்ஜஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே கவர் பண்ணிக்கும். இப்போ எத்தனை காலேஜஸ் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்குறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து 38+ காலேஜஸில் வந்து இந்த கோட்டா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 1, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 30+, ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் வந்து 25+, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் 15+, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 10+, செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400+, கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் டிஎன்ஏயுங்கிறதுல வந்து 15+, வெட்டினரி காலேஜஸில் தனுவாஸ் எடுத்துட்டிங்கன்னா 3+, ஃபிஷரிஸ் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 5+, அடுத்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் 1 அண்ட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து 7+. ஸோ இது எல்லா காலேஜ்லையும் நம்மளுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சர்க்கிள் எல்லாத்துக்கும் இன்னும் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா பற்றி என்ன தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகும், சர்க்குலேட் ஆகும் இந்த வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா பற்றி கிளியர் ஆகட்டும். இந்த 7.5 ரிசர்வேஷனை பற்றின உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதிலிருந்து நான் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ மூலிமா இனிமேலும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டா பற்றின எந்த டவுட்ஸும் வேண்டாம். டில் 2025 வரைக்கும் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் இல்லை. இனி ஃபியூச்சரில் வருமாங்கிறது தெரியல. அது வந்து சிஎம் அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.